வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரூஃபஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் குல்கந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த குல்கந்துனால என்னென்னலாம் நமக்கு பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நம்மளுடைய உடல் சூட்டை இந்த குல்கந்து அப்படியே உங்களுக்கு குறைச்சிருங்க. சரி, உடல் சூடாகிறங்காட்டி என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட உடம்பு சூடாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிம்பிள்ஸ் வரும், தலையில் இருக்கக்கூடிய முடிகளெல்லாம் உதிர ஆரம்பிக்கும், மேலும் கண் எரிச்சலையும் உங்களுக்கு கொடுக்கும். இது நம்ம தனித்தனியாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு இன்றைக்கி எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த குல்கந்தை சாப்பிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்ம உடல் ரொம்பவே குளிர்ச்சி அடைஞ்சிருங்க. வாங்க நம்ம எப்படி இந்த குல்கந்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் ரோஸுடைய பெட்டல்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஏன் இந்த பன்னீர் ரோஸ் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தான் மெடிசினல் வேல்யூஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இதை இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிறோம். பன்னீர் ரோஸ் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டல்ஸை 1/2 கிலோ நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க. மேலும் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம், வெள்ளரி விதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், கசகசா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அடுத்தது பாதாமும் ரைசன்ஸ் அதாவது கிஸ்மிஸ் பழமும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோங்க. கடைக்கு போனால் லைன் டேட்ஸ் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அதுக்காக வாங்கிட்டு வரலைங்க. இங்கே நமக்கு தேன் ரொம்ப தேவைப்படுது, அதனால் தேனும் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே நல்லா கழுவி வச்சுருக்கோம். அதாவது இந்த காம்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பியோர் வாட்டரில் உங்களுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இதையே. ஆனால் இதை நாங்கள் வீடியோவில் காமிக்கலை. உங்களுக்கு இது எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் இங்கே காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது கழுவுனதுக்கப்புறம் எடுத்த ரோஸ் பெட்டல்ஸுங்க. இது கழுவுனா மட்டும் பத்தாதுங்க. நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா உலர்த்தி வச்சுருக்கேன். அதாவது ஃபேனுக்கு கீழே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஈரமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா உலர்த்தி வச்சுருக்கேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த அளவுக்கு உங்களுக்கு அதோடைய மாய்ச்சர் இல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் ஃபேனுக்கு அடியில் உலர்த்தி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கெட்டு போயிருங்க. அதுக்காக தான் இதை தண்ணியெல்லாம் உங்களுக்கு நல்லா உலர்த்தி வச்சுருக்கிறோம். இந்த குல்கந்து தயார் பண்ணுறதுக்கு அடுத்தது நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது இந்த கண்ணாடி ஜாடிங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வாய் பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பவுல் வேணும். க்ளவுஸ் இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க. முதல்ல ரோஸ் பெட்டல்ஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இந்த பவுலில் போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணுறோம். ஏன் நாட்டு சர்க்கரை நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மிக்ஸ் பண்ணுறோம். தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரையும் சேர்த்திக்கலாம். சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பிசைஞ்சு விட முடியுமோ அந்தளவுக்கு நாட்டு சர்க்கரையும் இந்த ரோஸ் பெட்டல்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்பா பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் கப்பு நம்ம இந்த ரோஜா இதழ் போட்டோம். ஆனால் பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் உங்களுக்கு வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளவு கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. ரோஸ் பெட்டல்ஸில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் மாய்ச்சர் எல்லாமே மாய்ச்சர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு. இது நல்லா நம்ம போட்டிருக்கிற நாட்டு சக்கரை கூட மிக்ஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே இந்த கண்ணாடி ஜாடியில் போட்டுடலாங்க. இதுக்கு மேலே மீதி இருக்கக்கூடிய இது எல்லா ரோஸ் பெட்டல்ஸையும் அதே மாதிரி பண்ணி திரும்பவும் நம்ம கண்ணாடி ஜாடியில் பேட்சாக போட்டுடலாம். இப்போது நம்ம எல்லாம் அதாவது அத்தனை ரோஸ் பெட்டல்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிசைஞ்சு இந்த கண்ணாடி ஜாரில் கலக்கி வச்சுருக்கோம். எவ்வளவு இருந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோ உங்களுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் இருந்தது. ஆனால் கலக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி ஜாருடைய ஹாஃப் தான் நமக்கு வந்திருக்கு. ஆனால் இதை நல்லா நம்ம நாட்டு சக்கரை கூட சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல தேனை நம்ம சேர்த்து கலக்கிக்கலாங்க. தேன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம்லேருந்து 300 கிராம் வரைக்கும் நம்ம இந்த ரோஸ் பெட்டல்ஸ் கூட சேர்த்திருக்கோங்க. சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அளவுக்கு உங்களுக்கு மிக்ஸ் ஆகணும் ரெண்டுமே, அதாவது ரோஸ் பெட்டல்ஸும் சரி இந்த தேனும் சரி. இப்போது இது நம்ம முன்னாடியே சொன்ன இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இது கூட சேர்த்த போகிறோம். பாதாம் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் போட்டிருக்கோம். வெள்ளரி விதையும் சேர்த்திட்டோம்.
இந்த கசகசா ரொம்ப முக்கியமானதுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு எது வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். ஆனால் எந்த ட்ரை ஃப்ரூட் சேர்த்துனாலும் இந்த கசகசா சேர்த்துறது ரொம்ப முக்கியமானது. இதுவும் சேர்த்திக்கோங்க. இதோட அளவு அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தாராளமாக நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்தி நாம் கலந்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோடைய கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஜாம் பார்த்துருக்கோங்க இல்லைங்களா, அந்த ஜாமுடைய கன்சிஸ்டன்சிக்கு இருந்ததுன்னா ரொம்பவே நல்லதுங்க. இது உடனே நீங்கள் சாப்பிட முடியாது. இது குறைஞ்சது ஒரு வாரமாவது உங்களுக்கு ஊற வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ரோஸ் பெட்டல்ஸும் இந்த தேனும் அது கூட சேர்த்திருக்கிற நாட்டு சர்க்கரையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மணமும் உங்களுக்கு வரும். ஸோ ஒரு வாரத்துக்கு அப்புறம் எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா அதோடைய டேஸ்ட்டே ரொம்ப 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 சுவையாக இருக்குங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் எடுத்து நீங்கள் தினமும் காலையிலையோ இல்லை எனி டைம் உங்களுக்கு பிடிச்ச எந்த நேரமாக இருந்தாலும் தினமும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டீங்க அப்படின்னா, முக்கியமாக வெறும் வயிற்றில் உங்களுக்கு ஏர்லி மார்னிங் சாப்பிட்டீங்கன்னா அதோடைய பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகங்க. இது நீங்கள் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே போதுமானது. உங்களுடைய உடம்பு வந்து ரொம்பவே குளிர்ச்சி ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உடம்பு குளிர்ச்சி ஆச்சுன்னா என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கின் வந்து க்ளோ ஆகும். அதாவது ரொம்பவே மினுமினுக்கும் உங்களுடைய ஸ்கின். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் எங்களுடைய மீனூஸ் பியூட்டி டிப்ஸுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.